ஹலோ வணக்கம். ஐ மோஸ்ட் லவ்லி ஆங்கர். ஹலோ, இந்த சேனல் உங்களின் டாக்டர் பழனி சேனல். ஸோ நம்ம இந்த சேனல்ல என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நிறைய அட்வைஸ் கொடுக்குறேங்க. எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, செக்ஷுவல் லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. யார்கிட்ட போய் கேட்கறது, எங்க போய் கேட்கறது, யார்கிட்ட ஷேர் பண்றது, யார்கிட்ட ஷேர் பண்ணா சொல்யூஷன் கிடைக்கும், இப்படிலாம் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ்ல இருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் தரதுக்காக நம்ம சேனல்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த ரங்கம் அப்படிங்கிற இதுல இருக்க, அதாவது அந்த ரங்கமா பேச வேண்டிய நிறைய விஷயத்துக்கு நாங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கோம். யார் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறா அப்படின்னா, அண்ணா ஷவிஷரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் மருத்துவர் பழனி. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். நம்ம இந்த வீக்ல ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா செக்மெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கேள்வி ரெடியா இருக்கு. கேள்வி கணைகளை தொடுக்க நான் ரெடியா இருக்கேன். பதில் சொல்றதுக்கு டாக்டர் ரெடியா இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹெர்பலால் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் மாத்திரைகள் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கேப்சூலாவும் இருக்கு, ஆயில்மெண்டாவும் இருக்கு. ஒண்ணு போட்டா போது நின்னு பேசும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரே ஒரு கேப்சூல் போதுங்க உங்க லைஃபையே மாத்திடும். அந்த அளவுக்கு நிறைய மருந்துகள் எல்லாம் நாங்க வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா? கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லையா, 7208 72006, அப்படி இல்லைன்னா 7209 72006. இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அப்படியே டீம் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கான மருந்துகளை வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. சார், நான் சென்னையில இல்ல சார், வெளியூர்ல இருக்கீங்கனால நிறைய இடத்துல கேம்பிங் போயிட்டு இருக்கு. கேம்பிங் டீடைல்ஸ் கீழே போயிட்டு இருக்கு. நீங்க அதுக்கும் கால் பண்ணா போதும். உங்க ஊருக்கு என்னைக்கு டாக்டர் வராருங்கிறதுக்கு உங்களுக்கு பதில் வந்துடும். சோ அது மட்டும் இல்லாம நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படின்னா நீங்க பயப்படவே வேணாங்க. நாங்க உலகம் ஃபுல்லா அதாவது வேர்ல்டு மேப் அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா அத்தனை இடத்துலயும் நாங்க பிரான்ச் வச்சிருக்கோம். உங்களுக்கான மெடிசன்ஸ் நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம். சார், இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, வேதனையோ வேதனை அப்படிங்கிற டாபிக். நானே டைட்டிலோட வரேன் பாருங்க, வேதனையோ வேதனை அப்படின்னா யாருக்கு வேதனை, என்ன வேதனை அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஆமா, உண்மைதான். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்களுக்கு செக்ஷுவல் லைஃப் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய். இது பரம்பரை வியாதியா இருக்கு. இல்ல ஒரு சில பேருக்கு இடையில கூட வருது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு இருக்காது, அம்மாவுக்கு இருக்காது, ஆனா அவருக்கு மட்டும் இருக்கும். சில பேருக்கு அப்பாவுக்கும் இருக்கும், தாத்தாவுக்கும் இருக்கும். அப்படியே வரிசையா பரம்பரையா வருது. இதனால நிறைய பேரோட செக்ஷுவல் லைஃப் பாதிக்கப்படுது சார். இந்த வேதனை விட வேற வேதனை வேணுமா சார்? அந்த அளவுக்கு ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா சர்க்கரை நோய். இது கண்டிப்பா எல்லாருக்கும் வந்தே ஆகுது. அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது, அதுக்கு மருந்துகளும் கிடையாது. சோ இன்சுலின் வேணா எடுத்து கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி இருக்கிற சர்க்கரை நோயினால செக்ஷுவல் லைஃப்ல பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்? அதாவது சர்க்கரை என்பது நீங்க சொல்றது வேதனையோட வேதனை. அதாவது விரலை எடுத்தவங்க இருக்காங்க, சர்க்கரைனால் விரலை எடுத்தவங்க இருக்காங்க. அதை ஒவ்வொன்றா சொல்லின்னு வரேன். முதல்ல விரலை எடுத்தவங்க இருக்காங்க, காலை எடுத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர். சர்க்கரைக்கும் கிட்னிக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமா, நிறைய மாத்திரைகள் உட்கொள்ளும் போது கிட்னி பாதிக்குது. கிட்னினால் டயாலிசிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இதாயிடுறாங்க. இந்த சர்க்கரையினால் வரக்கூடியது வேதனையோ வேதனை இல்லை, அதை விட அதுக்கும் மேல சோதனை. ஆமாம்மா, இப்ப ஒரு வியாதி அப்படின்னா அந்த வியாதிக்கு மருந்து உண்டு. வியாதிக்கு மருந்து இருக்கும், ஆனா சர்க்கரை வியாதிக்கு மருந்து இல்லை. குணப்படுத்த முடியாது. 100% சர்க்கரைன்னு வந்தால் குணப்படுத்த முடியாது. ஆனால் கட்டுக்குள் கொண்டு வரலாம். கட்டுக்குள்ள என்ன, நார்மல் கொண்டு வரலாம். ஆனா அது வியாதியை குணப்படுத்த முடியாது. இப்ப சர்க்கரை பாத்தீங்கன்னா நார்மல் 110 120 130 நார்மல் வச்சுங்களேன். இப்போ ஒரு 400 இருக்கு 300 இருக்குன்னா அந்த 110 130 கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்ட பிறகு அது எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா டயட்டு, டேப்லெட்டு, இதெல்லாம் மூலியமா தான் நம்ம கொண்டு வரோம். டேப்லெட்டையும் டயட்டையும் விட்டுனா மறுபடியும் ஏறிடும். அப்ப அந்த வியாதி குணப்படுத்த முடியுமா? முடியாது. அப்புறம் சர்க்கரை வியாதி என்பதை குணப்படுத்த முடியாது. ஆனால் கட்டுக்குள் கொண்டு வரலாம், கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். அது உணவு மூலியமாகவும் பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் மருந்து மாத்திரை மூலமாக கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த சர்க்கரைனால ஆண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை சர்க்கரையினால் பார்த்தீங்கன்னா இல்லற ஈடுபாடு இன்பமாவே இல்லாம போச்சு. இல்லற ஈடுபாடு இன்பமாவே இல்லை. இன்பம்னா என்ன, புருஷன் முன்னாடி படுத்தாதானே இன்பம். மனைவி பார்த்தீங்கன்னா கணவனுக்கு சர்க்கரை வியாதி வந்த உடனே கணவனுக்கு உண்டான வைத்திய முறைகளை செஞ்சு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டிலே அந்த சர்க்கரையை நார்மல் கொண்டு வந்துடுறாங்க. மனைவிமார்கள் அக்கறை எடுத்துக்குவாங்க, புருஷன் மேலே கேர் எடுத்துக்குவாங்க. ஐயோ, நம்ம புருஷனுக்கு சர்க்கரை வந்துச்சு, அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் டயட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபுட்டு கரெக்டாக கொடுப்பாங்க.
ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து ஜாப்பில் இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சில பேர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுறவங்களுக்கு இந்த ஆண்மைத்தன்மை சுத்தமாக போயிடுது. அதே கண்ட்ரோலாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. மனைவி என்ன பண்ணுவாங்க, வெந்தயம், நாவப்பழக்கொட்டை ஜூஸு, ஆவாரம்பூ ஜூஸு, இது மாதிரி இயற்கையான முறையில் கீரைகள், காய்கறிகள், பூமிக்கு விளையிற பொருள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பூமிக்கு கீழே விளையிற பொருளாக கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி இயற்கையான முறையில் நம்ம கணவன் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு டயட்டை மெயின்டைன் பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சு சந்தோஷமாக இருக்காங்க மேடம். அது ஒரு 10% தான். எத்தனை பர்சன்ட்? 10% மட்டும்தான். 90% ஆண்கள் வேதனையோ வேதனை தான். முதல் வேதனை உறுப்பு சிறுத்து போகுது. கேட்டுக்கங்க. நல்லா இருந்த ஆண்களுக்கு ஆண் உறுப்பு சின்னதாயிடுச்சு. இது முதல் வேதனை. ரெண்டாவது வேதனை, என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை புரட்டி போட்டு உருட்டி போட்டு எப்படி ஒன்றாலும் பண்ணாலும் அந்த உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி பெறவே மாட்டுது. அது பேர் விரைப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, எரெக்ஷன். சின்னதாகுது ஒரு பிரச்சனை தான், ஆனால் சின்னதாக இருந்தாலும் பெருசாகும் பாருங்க, அந்த பிரச்சனையும் ப்ராப்ளம் தான், எரெக்ஷன் ஆக மாட்டேங்குது. சரி, எப்படியோ அடிச்சு பிடிச்சி உள்ள பெண் உறுப்பில் வைக்கலான்னு பார்த்தாலும் அது ஆண் உறுப்பு வலிமையாகி அப்படி டக்குன்னு சுருங்கிடும், ரொம்ப நேரம் நிற்காது, அப்படியே ஏஞ்சி அப்படி தப்பி படுத்துருவான். இது மாதிரி சில ஆண்கள்லாம் இருக்காங்க. அப்படி மீறி செய்தாலும் ஒரே நிமிஷம் 2 நிமிஷம் அவுட்டு. இப்படி இருந்தா எப்படி வேதனை இல்லாமல் இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் தான் சார். பெண்களை உசுப்பேத்தி விடக்கூடாது. ஆமா, பாவம். மனைவியை உசுப்பேத்தி விடவே கூடாது. உன்னால முடியலையா, தயவு செய்து கம்முன்னு போய் படுத்துக்கோ. நீ போய் சும்மா பக்கத்தில் உக்காந்து உரசுறது, உராயிறது, ஓரல் செக்ஸ் பண்ணுறது இப்படிலாம் பண்ணிட்டு பிறகு அந்த அம்மா கொஞ்சம் ரைட்டாக உணர்ச்சி அதிகமாகும் போது எனக்கு ஏஞ்சிருக்கவே மாட்டேங்குது, எனக்கு சின்னதாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அசிங்கம். ஏன் சொல்கிறேன்னா, சர்க்கரையால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆசை இருக்கும், அனுபவிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இளைஞர்கள், சர்க்கரை வந்துச்சு, ஏதோ ஒரு காரணத்தால் வந்துச்சு. கொரோனா காலகட்டத்துக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையினுடைய ஆட்கள் வந்து குறைவு. கொரோனா வந்த பிறகு நிறைய பேர் சர்க்கரை அதிகமாகிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த சீராய்டு, எமிடேசர் சொல்லி இது மாதிரிலாம் நிறையா போட்டு ஒரு சிலருக்கு வந்து சர்க்கரை வந்து வந்துருச்சு. மற்றவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லறதுக்கு இன்னுமா இருக்க முடியல, அந்த கவலையோடு இருக்கீங்க பாரு, அதுவே ஒரு வியாதி தான். மன அழுத்தம். மன அழுத்தத்துக்கு மருந்து இருக்கா? நம்மளா தேத்திக்க வேண்டியதுதான் மனசை, நல்லா மன அழுத்தம் வராத மாதிரி. நிறைய ஆண்களுக்கு மன அழுத்தம் 30 வயசு, 20 வயசு, 20, 40 வயசு, 45 வயசு, 60, 70 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதிகளுக்கு முடியலன்ற மன அழுத்தம். என்ன அழுத்தம்? செக்ஸ் பண்ண முடியலன்ற மன அழுத்தம். அப்படிலாம் இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய சூழ்நிலை பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் சர்க்கரையினால் வந்து ஏஞ்சிருக்க மாட்டேது, ரொம்ப கவலைப்படுறீங்க. அப்படி கவலைப்படுற இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு இது பாருங்க, அது என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி, சார் எனக்கு சர்க்கரை வந்துருச்சு, பல மருத்துவரை அணுகினேன், எனக்கு இந்த சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரல, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உடலுறவில் ஈடுபட முடியல, என்னோடய உறுப்பு ரொம்ப துமாத்தோடு தான் இருக்குது, அது பெருசாக தான் இருந்தது, ஒரு நேரத்தில் வலிமையாக இருந்துச்சு, நல்லா சந்தோஷமாக இருந்தேன், சர்க்கரை வியாதி வந்தோடனே அது சிறுத்து போச்சு, தோண்டு போச்சு, தொங்கி போச்சு அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி மருந்து வச்சுருக்கேன். அந்த ஒரே ஒரு கேப்சூல் ஒன்று இருக்குது, காயகல்ப கேப்சூல். அந்த காலத்திலலாம் வந்து இப்போ சித்தர்களால் உருவாக்கப்பட்ட, மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட அந்த கேப்சூல். பத்தியமோ பக்க விளைவோ கிடையாது. ஒரே ஒரு மாத்திரை போட்டால் போதும், உடனே 1 hour 2 hours உறுப்பு ஏஞ்சி நின்று ஆரம்பிச்சிடும். உறுப்பு 7 இன்ச்சு 8 இன்ச்சு வர ஆரம்பிச்சிடும். நீண்ட நேரம் சேர்ந்து தான் விந்தே வெளியே வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மனைவி உச்சக்கட்டை அடைவாங்க, எனக்கு போதுங்க என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் உங்கள் விந்து வெளிப்படும். அது மாதிரி இருக்கக்கூடிய கேப்சூல் வச்சுருக்கேன். உறுப்பு வலிமை இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பெருசாகிறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன். 1 முறைக்கு 2 முறை செய்கிற மருந்து வச்சுருக்கேன். டெய்லி செய்கிற மருந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் உங்கள் சர்க்கரை வியாதி உள்ளவங்க, வேதனை அடைந்தவங்க, மனைவிட்ட படுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய மருத்துவத்தில் உங்களை ஸ்டாண்டர்ட் ஆக்கி காட்டுறேன். 2 times செய்யலாம், 3 times செய்யலாம். வாரத்துக்கு 4 நாள் 5 நாள் சந்தோஷமாக இருக்கலாம். மாதத்துக்கு 20 முறை 5 முறை சந்தோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சால் மட்டும்தான் சார் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்கள் ஆரோக்கியத்துக்கு நான் கேரண்டி, உங்கள் செக்ஸ் லைஃபுக்கு நான் கேரண்டி தரேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை மீட் பண்ணுங்கள். எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கேன், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, வெளிநாடுகள்லாம் போயிட்டுருக்கேன். இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு முறை வாங்க, நான் கொடுக்குற கேப்சூலை சாப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.
சூப்பர் சார், சூப்பர். ஆக்சுவலி வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு குணப்படுத்த முடியாத நோய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அதுக்கு வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான மெடிசன்ஸ் வந்து நம்ம அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல கிடைச்சிட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாம கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு எப்போ எங்க கேம்பிங் நடக்குது கேட்டுட்டு வாங்க. சோ அடுத்தது வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து டாக்டர் பழனியின் ஆலோசனை. லெட்டர் போடுறவங்க போட்டுட்டு இருக்காங்க. சோ நமக்கு இன்னைக்கு வந்திருக்க லெட்டருக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம். சோ வந்து அதுக்கு முன்னாடி நீங்க வந்து யாராவது நாங்களும் வந்து லெட்டர் போடணும், நாங்க டீடைல்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடா பழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26. dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். என்ன டவுட்ஸோ இல்ல என்ன டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த உங்களால லெட்டர் மூலியமாவும் சொல்ல முடியும், அப்படி இல்லைன்னா மெயில் மூலியமாவும் சொல்ல முடியும். சோ மெயில் அனுப்புறவங்க கண்டிப்பா மறந்துடாம மெயில் பண்ணிடுங்க. என்னால மெயிலும் அனுப்ப முடியாது, எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைப் பண்ணலாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போடுங்க, அதை நாங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்டு நாங்க தெரியப்படுத்துறோம். உங்க பேர் கூட சொல்ல வேண்டாம், உங்க எந்த விவரமும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டா போதும் இன்ஸ்டாகிராம்ல. சோ நாங்க அதை வந்து டாக்டர் கிட்ட கேட்டு சொல்றதுக்கு ரெடியா இருக்கும். சோ நம்மளோட இன்னைக்கு கேள்வியை பார்த்துடலாம் சார். வணக்கம் ஐயா, எனது பெயர் ரம்யா, நான் சென்னையில் வசிக்கிறேன். எனக்கு கல்யாணமாகி 1 வருடம் ஆகின்றது. எனது கணவர் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. சோ எல்லாமே சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குன்னா, எனது கணவர் லைட் ஆன் செய்து என்னை பார்த்து கொண்டு உடலுறவு செய்ய விரும்புகிறார். சோ வந்து லைட் ஆன்லயே இருக்கிறதாதான் அவருக்கு வந்து இதை ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு எனது உடலை வெளிச்சத்தில் காட்ட கூச்சமாக இருக்கின்றது. கல்யாணமாகி 1 வருடம் முடிந்தும் எனக்கு இந்த கூச்சம் போகவில்லை. சோ இதுக்கு வந்து என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா கூச்சம் அப்படின்னு இருக்கவே கூடாது. யாருக்கிட்ட உடம்பு காட்ட போறீங்க? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட. உங்க ஹஸ்பண்ட் வந்து கூச்சப்படுறாரு, சரி நீங்க கூச்சப்படுறீங்கன்னு சொல்லி உடம்ப காட்டினா உங்களுக்குள்ள டேஸ்ட் அவருக்கு எப்படி தெரியும்? இருட்டில் செய்யறதுன்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டட் இல்லை, கண் மூடிக்கின்னு செய்யற மாதிரி அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாகவே இருக்காது. உங்கள் கணவன் ஆசைப்படுற மாதிரி நீங்கள் வெளிச்சத்தில் வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு ஃபுல்லாகவே அவருடைய வர்ணைகளை வர்ணித்து ஆசைப்படுறாரு. அதாவது நிறைய ஆண்கள் இது உண்டு, உங்கள் கணவன் மட்டும் இப்படி இல்லை, நிறைய ஆண்களுக்கு இந்த ஆசைகள் உண்டு. மனைவியை வந்து வெளிச்சத்தில் பார்க்கணும், முழு நிர்வாணத்தோடு பார்க்கலாம் ஆசைப்படுவாங்க. கணவன் தான் பார்க்குறாரு, அது நீங்கள் கூச்சப்படவே கூடாது. அது கூச்சப்பட்டீங்க இப்படியே வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் கணவன் மனசு மாறிடுவார். தப்பாக நினச்சிக்காதீங்க, மனசு மாறிடுவார். அதால் அது மாதிரி மாற விடக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டும். அவர் இஷ்டப்பட்டதை நீங்கள் வந்து செஞ்சாதான் நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் அவர் கேட்பார். அவர் சொல்கிற பேச்சு நீங்கள் கேட்கலன்னா அவருக்கு ஒரு வேறு மாதிரி மூடு வந்து வேறு மாதிரி எமோஷன் ஆகி டென்ஷன் ஆகி அதில் வேறு மாதிரி போயிடும். அதால் தயவு செய்து அவர் நல்லது தான் சொல்கிறார் உங்கள் ஹஸ்பண்ட் அவர். அதால் வெளிச்சத்தில் உங்களுக்கு கூச்சமாக இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் பெட்ஷீட் கூட போய்த்திக்கலாம். அந்த டைமில் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பல விதம் இருக்குது. அது இப்போ நீங்கள் தொடர் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டு நிர்வாணமாக இருக்கணும், முழுசாக காட்டணும்லாம் அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் மேலே பெட்ஷீட் கூட போட்டுக்கலாம், அவர் உள்ளே விட்டுக்கலாம், வெளிச்சத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டலாம். பல விதம் இருக்குது. அதாவது இருட்டில் செய்யணுன்றது வந்து அவருக்கு பிடிக்கலன்னும் போது அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லது தான். உங்கள் ஹஸ்பண்ட் அவர் டேஸ்ட்டுக்கு போங்க. அப்புறம் சப்போஸ் நீ இப்படி செய்யலை அப்படி செய்யலை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலன்னு மனசு மாறிட்டாருன்னா உங்களுக்கு தான் வேதனை. இது தவறில்லை, தவறு ஒன்றும் இல்லை. கணவன் ஆசைப்படுகிறார், மனைவி நிறைவேற்றுவது கண்டிப்பாக நல்லது. இது உங்களுக்கு இல்லறமும் இன்பமாக தான் இருக்கும். வெளிச்சத்தில் இருக்கிறது தப்பு கிடையாது. 4 அறைக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க, யாரும் பார்க்க போகிறது இல்லை. 4 அறையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள கண்ட்ரோல் இருக்க போகுது. அதால் அது வந்து நீங்கள் தப்பு இல்லை. ஆனால் கணவன் ஆசைப்படுறது செஞ்சால் உங்கள் இல்லறம் நல்லா இருக்கும். தப்பு இல்லைம்மா. இது சில ஆண்கள்லாம் வந்து அது விருப்பப்பட்டு செய்யறது தான். பெண்களும் ஆசைப்படுவாங்க, ஆண்களும் ஆசைப்படுவாங்க. இதுல ஆண்கள் மட்டும் ஆசைப்பட்டிருக்காரு, பெண்கள் ஆசைப்படலை. அதான் மேடம், பெண்கள் என்பது மகாலட்சுமி மாதிரி கூச்சம் உள்ளவங்க தான், கூச்ச சுவாபம் தான். சரி நீ காட்டலன்னு சொல்லி அவருக்கு அந்த ஃபீல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அவர் ஃபீல் வந்து என்னடா நம்ம மனைவி சொல்றதே கேட்க மாட்டான்னு ஒரு மன அழுத்தம் வந்துடும் இல்லையா? அவருக்கு பார்க்கணும்னு ஆசை அவங்க மனைவியை. அதால கணவன் தான் நல்லா புரிஞ்சுங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கணவனே கண் கண்ட தெய்வம்லாம் அந்த காலத்துல இன்னும் இருக்கு. அதை நீங்க நடைமுறைப்படுத்திக்கங்க, புரியுதுங்களா? அவர் என்ன சொல்றாரு தப்பா ஒன்றும் சொல்லலை. உங்களை முழுசா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, தப்பு இல்லை. உங்களுக்கு கூச்சமாக தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். அந்த ஒரு டைமில் ஒரு 1/2 hour 1 hour இருக்க போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். பெட்ஷீட்டை வெளிச்சத்தை போட்டுக்குங்க, பெட்ஷீட்டை முழுசாக மூடிக்குங்க. அவர் கூட சந்தோஷமாக கான்டாக்டில் இருங்க. அப்புறம் ஸ்போம் ரிலீஸ் ஆகிட்டு போய் அவர் கம்முன்னு படத்துக்கு போகிறாரு, அப்புறம் ட்ரெஸ்ஸை மாட்டிக்க போகிறீங்க. இது பெரிய விஷயமே கிடையாது.
இதால் அவரை அவாய்ட் பண்ணாதீங்க. அவர் மன அழுத்தம் அதிகமாகி அப்புறம் வேறு மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அது நீங்கள் பார்த்துக்கணும் ரம்யா மேடம். அதால் டாக்டர் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேஷண்ட்டுங்க என்ன கேட்குறாங்க. அந்த அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன். கணவன் சொல்வதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். இதாவது கம்மி. இன்னும் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போன உடனே காமங்களில் பல சூஸ்திரங்கள் இருக்கு, கலைகள் இருக்கு. இதெல்லாம் பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியல. இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுங்க. ஹஸ்பண்டுக்கு சந்தோஷமா இருங்க. மகிழ்ச்சி ரம்யா. ஸோ ரம்யா சிஸ்டர் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பா வந்து ஜென்ரலா நீங்க உங்க ஹஸ்பண்டுக்காக ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறதும் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சார் சொல்லியிருக்காரு. ஸோ ரம்யா சிஸ்டர் ஹாப்பி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ்க்கு பிரதர்ஸ்க்குலாம் டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம், எங்க போய் கேட்கலாம்னு யோசிக்காம இனிமே நம்ம சேனலுக்கு ஒரு காலை போட்டுட்டீங்க. அப்படி இல்லைன்னா உங்க லெட்டரையோ இல்ல மெயிலையோ எதுல வேணாலும் உங்களை இதை வந்து உங்களோட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பதில் சொல்றதுக்கு எங்க டாக்டர் சார் ரெடியா இருக்காரு. இதே மாதிரி வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்காக வந்து என்ன பண்றீங்கன்னா எங்க சேனல் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. சோ நீங்க கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலயே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க. சோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம பெல் ஐகானை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. சோ இதே மாதிரி இன்னும் செக்மெண்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடாபழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26, dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.